காவேரி வந்தோடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கிட்ட போறாரு. அப்போ வந்து அங்கே வந்து என்ன பண்ணாங்க, மாமா, மாமியும் வந்து நாங்கள் செத்த வெளியே இருக்கோம்ப்பா அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே காவேரி போய் கைய பிடிக்கிறாரு. "காவேரி ஏன்டி இப்படி பண்ற? எதுக்கு என்ன தவிக்க விடுற? நான் ஃபோன் பண்ணாலும் ஏன் என்ன அவாய்ட் பண்ற காவேரி? நான் என்ன தப்பு பண்ணேன் காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே காவேரி அமைதியா இருக்கு. "என்ன காவேரி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேச சொல்றீங்க என்ன?" ம் அப்படின்றாங்க. "எனக்கு தெரியும் நீ கோச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வெண்ணிலா" அப்படின்னோடனே, "அதை பற்றி நான் பேச விரும்பல. வெண்ணிலாவுக்கு தான் எல்லா ஞாபகம் வந்துருச்சுல்ல. நீங்கள் வந்து வெண்ணிலா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "இல்லை காவேரி சொல்ல முடியல." "ஏன் சொல்ல முடியல?" அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி நான் ஏன் சொல்லலைன்னா, இங்கே பாருங்க நீங்கள் வெண்ணிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன். வெண்ணிலாவுக்கு வந்து நான் வந்து ஒரு முடிவு பண்ணுவேன். வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போ வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பினோன்னே அவங்கக்கிட்ட சொன்னால் எங்கே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோ சொல்லிட்டு பயப்படுறீங்களா? அப்போ அவங்க உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் காவேரி இப்படிலாம் யோசிக்கிற? தயவுசெய்து இப்படிலாம் யோசிக்காத காவேரி. வேறு என்னங்க யோசிக்கிறது? எங்கள் அம்மா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வெண்ணிலாவை விட மாட்டீங்க போல் இருக்கே" அப்படின்றாங்க. அதை கேட்டு "காவேரி இந்த மாதிரி பேசாத காவேரி" அப்படின்னோடனே, "வேறு என்ன பேச சொல்கிறீங்க சொல்லுங்கள்" அப்படின்றாங்க. "இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வெண்ணிலாக்கு இப்போ தான் நினைவு திரும்பியிருக்கு. அவளுக்கு அந்த நினைவு வந்தோடனே மயக்கம் வேறு வருது. இந்த டைமில் சொல்ல போய் ஏதாவது பிரச்சனை ஆகி பழையபடி ஆகிட்டா என்ன காவேரி பண்ணுறது? உங்களுக்கு வெண்ணிலா பற்றி மட்டும்தான் கவலை இல்லைங்க. வெண்ணிலாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது, வெண்ணிலா நல்லா இருக்கணும். ஆனால் நான் எப்படி போனாலும் கவலை இல்லைங்க உங்களுக்கு" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி. "அப்போ ஏன் காவேரிலாம் பேசுகிறேன்?" "ஆமாங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்து நரகத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரியுமா? என் அம்மா கிட்டேயும் எதுவுமே பேச முடியாமல், உங்கள் கூடயும் வர முடியாமல் நான் படுற வேதனை உங்களுக்கு புரியலைல்ல" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு "காவேரி ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? சத்தியமாக சொல்கிறேன்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை காவேரி. நீ தான் காவேரி எனக்கு எல்லாம். போதுங்க போதும். நீங்கள் சொன்னது எல்லாமே போதும். நீ தான் காவேரி நீ தான் காவேரின்னு சொல்கிறீங்களே தவிர, ஆனால் அது செயலில் எதுவுமே இல்லையே. அப்போ கூட வெண்ணிலா விஷயத்தை வந்து தடுமாறுறீங்களே. ஏங்க இந்த தடுமாற்றம் உங்களுக்கு? இந்த தடுமாற்றம் இருக்க வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகிட்டு தாங்க இருக்கும்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பாருங்கள் உங்கள் மனசில் வெண்ணிலா இருந்தால் இப்போவே சொல்லிவிடுங்க. நான் வெண்ணிலா கூட வாழ விரும்புகிறேன்னு. தயவு செய்து என்னை விட்டுருங்க." "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? என்னடி இது இப்படி பேசிகிட்டு இருக்க? பழையபடி பேசினா நான் என்னடி பண்ணுவேன்?" "இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் என்னோடய முடிவு. வெண்ணிலா அங்கே இருக்கிற வரைக்கும் நான் அங்கே வரமாட்டேன். அது மட்டும் கிடையாது. வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு நீங்கள் வந்து செய்யாத வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது. வெண்ணிலா எல்லா உண்மையும் வந்து கேட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். அவர் யார்கிட்டையும் முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம விஷயத்தில்? அப்போ நீங்கள் முடிவெடுங்க. நீங்களும் எடுக்க மாட்டீங்க. வெண்ணிலாவுக்கும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்வீங்க. அதை நான் நம்பிட்டு இருக்கணுமா உட்காந்துட்டு?" அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? ப்ளீஸ் காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் நிலைமை. இங்கே பாருங்கள் நான் ஏன் தெரியுமா அங்கே வராமல் இருக்கேன்? காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மனசை நான் கண்டிப்பாக காயப்படுத்துவேன். இப்போவே பார்த்தீங்கல்ல நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நானாக பேசலைங்க. என் உணர்வுகளும் என் மனசும் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கு. தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கங்க" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து "ஏன் காவேரி ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறது கேளு காவேரி. சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு ஒரு நான் முடிவு பண்ணிடுவேன் காவேரி. நான் அவங்க சொந்தக்காரங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டேன்டி. நான் சீக்கிரமாக ஒப்படைச்சிடுவேன். இங்கே பாருங்கள் வெண்ணிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்க வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். அது வரைக்கும் நம்ம 2 பேர் சேர முடியாது. இப்படி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் விட்டுருங்க. நான் வரேன்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரின்னு ஒன்று போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ண தெரியாமல் காவேரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விஜய் வந்து குழம்பி போகிறாரு. இங்கே வந்து விஜயும் காவேரியும் பேசிட்டு போனோன்னே மாமா மாமி உள்ளே வராங்க. "என்னடா அம்பி என்ன சொன்னா காவேரி? ஓகேவாம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு?" அப்படின்னா ஐயோ இவங்க வேறு என்ன பண்ணு தெரியலையே, இவங்ககிட்ட வேறு நான் இப்படி பேசி வச்சுருக்கிறேன்னு யோசிக்கிறாரு விஜய்.